ஓட்டு திருட்டை பற்றி இவங்க பீகாரில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து விமர்சனமாக மக்கள் மத்தியில் போய் சேரும் நேரத்தில் இந்த நேரத்தில் இவர் இதை கையில் எடுத்திருக்கிறது வந்து சரியானதா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் ஒரு உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் தான். ஸோ அந்த தேர்தல் ஆணையத்தில் இத்தனை விதமான குளறுபடிகள் இருக்குது அப்படின்னும் போது நம்ம போடுற ஓட்டே வந்து அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு விஷயமாக வெளியே வந்துட்டே. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டே வந்து தவறான குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் தானே தொலை போயிருக்கு, அப்போ அவங்க எப்படி தெளிவாக சொல்லுவாங்க? சொன்னாக்கா அதுதான் நான் சொல்ல வந்தேன். இரண்டு தான், ஒன்று உச்சநீதிமன்றம், இன்னொன்று தேர்தல் கமிஷன். இவங்க ரெண்டு பேரும் சரியாக செயல்பட்டால் மட்டுமே தான் ஒரு நாடு வளமாக வாழ இயலும், இல்லைன்னா நாசமாக தான் போகும். இப்போ நாடு வந்து நாசமாக போகிற வேலையைத்தான் மோடி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லுகிறார், இன்னும் 50 ஆண்டு காலம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதில் தான் ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி. எந்த கான்ஃபிடென்ட்ல அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத மக்களாகிய நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சாத்தியம். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். மக்கள் வந்து இதை கேட்குற களம் இறங்குற காலம் சிறிதளவு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு யங்ஸ்டர்ஸ் இல்லை எல்லாருமே களமிறங்கினால் மட்டுமே இது சாத்தியமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் காங்கிரசின் மாநில செயலாளர் மற்றும் காமராஜர் பேத்தி கமலிகா காமராஜர் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்து மத்திய அரசு வந்து கல்விக்காக நிதி தரலன்னு சொல்லி சசிகாந்த் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட நிலை வந்து இப்போ கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து எப்படி இருக்காரு அவர்? இல்லை, ஓகே தான், நாட் பேட். ஆனாலும் ஹெல்த் வந்து கொஞ்சம் பலகீனமாக, ஏன்னா சாப்பிடல, இன்னைக்கு 4வது நாள் கடந்தாச்சு. அதனால வந்து இப்போ டாக்டர் பார்வையில் தான் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவரோட போராட்டத்தை வந்து நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டின் கல்வி அப்படின்னாவே காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் கல்வி எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சதில்ல. இப்போ இந்த மோடி ஆட்சி வந்து நமக்கு வந்து எப்படியாவது இவங்களோட செயல்பாடுகளை நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால இது ஒருதலைபட்சமாக அவங்க எடுக்கிற முடிவு. இந்த 1 ஆண்டு காலமாகவே நம்ம இது பல ஆண்டுகள் நடந்துட்டு தான் இருக்குது, இருந்தாலும் இது பேசும் பொருளாக ஆனது இப்போ தான். ஸோ இதை வந்து ஒரு நல்ல நேரத்தில் அவர் கொண்டு வந்திருக்காரு, வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னும் இதில் இன்னொரு விஷயத்தை பதிவிடணும் அப்படின்னு சொன்னாக்கா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த ஓட்டு திருட்டை பற்றி இவங்க பீகாரில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து விமர்சனமாக மக்கள் மத்தியில் போய் சேரும் நேரத்தில் இந்த நேரத்தில் இவர் இதை கையில் எடுத்திருக்கிறது வந்து சரியானதா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா வந்து எல்லாமே வந்து மக்களுக்காக நாட்டுக்காக தான் எல்லா தலைவர்களும் முன்னெடுக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது என்னோட கருத்து அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் ஒரு உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் தான். ஸோ அந்த தேர்தல் ஆணையத்தில் இத்தனை விதமான குளறுபடிகள் இருக்குது அப்படின்னும் போது நம்ம போடுற ஓட்டே வந்து அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு விஷயமாக வெளியே வந்துகிட்டே இருக்குது. மகாராஷ்டிரால இருந்து அடுத்து வந்து நம்ம சொல்ல போனா எல்லா மாநிலங்களும் குஜராத் உட்பட எல்லாமே இப்போ 1 by 1 வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டே வந்து தவறான குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் தானே தொலை போயிருக்கு, அப்போ அவங்க எப்படி தெளிவா சொல்லுவாங்க? சொன்னாக்கா அதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம நாட்டுக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொல்றதே வந்து 2 விதமான விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று உச்சநீதிமன்றமும், 2வது தேர்தல் ஆணையமும். இவங்க கிட்ட நம்ம வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பிரமுகரை நம்ம வந்து உள்ள கொண்டு வரோம். அப்படின்னும் போது மக்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு நபரே போலியானவர் அப்படின்னும் போது அப்போ எங்க உண்மை சாகடிக்கப்படுது? அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை, அவங்களா தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு மக்களுடைய நிலைப்பாடுகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னும் போது அதுலேயே முற்றிலும் தவறு. 2வது உச்சநீதிமன்றம் இப்போ வந்து பேசப்பட்டிருக்கு, நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க பகிரங்கமாக. ஆனாலும் இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உற்று நோக்க தான் வேணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான்.
ஸோ அதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த நடைப்பயணமாக இந்த விஷயத்தை வந்து பகிரங்கமாக அவர் வந்து அந்த அறிக்கையில தாக்கல் செஞ்சுட்டு அதை வந்து மக்கள் மத்தியில பேசப்பட்டிருக்கு. இதை கூட ஊடகம் வந்து எந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது பொறுமையா இப்பதான் மக்கள் மத்தியில அவங்க வீட்டுக்குள்ள போய் சேருது. இது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தால் மட்டுமே தான் உண்மையான ஒரு சுதந்திர காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறோம்னு சொல்லலாம். இதை பத்தி உங்களோட கருத்தையும்? இல்லை, அதை முழுக்க அவங்க பேசுனதில் எந்த வித தவறும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்து பாராமுகமாக வந்து ஒரு சாரா, அதாவது இந்த நான் பல ஊடகங்கள்லாம் பல ப்ரெஸ்ஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. தேர்தல் கமிஷனு யாரை நியமிக்கணும், எப்படி நியமிக்கணுங்கிற அந்த வரையறையை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. தீர்ப்பு வந்து மறுநாள் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கு முதல் நாள், தீர்ப்பு வர்றதுக்கு முதல் நாள் இரவு பழைய தேதியை போட்டு ஒரு தேர்தல் கமிஷனரை நியமிக்கிறாங்க. சரியா? அது யார் யாரெல்லாம் நியமிக்கணும்னா, ஏற்கனவே இருந்த வழிமுறைகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, உச்ச நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் கமிஷனரை வந்து நிர்ணயம் பண்ணி நியமிக்கணும். அப்போ தான் அது வந்து சட்டப்படி சட்டப்பூர்வமாக இருக்குங்கிறது தான் அது. ஏன்னா அவங்க மேடம் சொன்ன மாதிரி 2 தான், ஒன்று உச்ச நீதிமன்றம், இன்னொன்று தேர்தல் கமிஷன். இவங்க 2 பேரும் சரியாக செயல்பட்டால் மட்டுமே தான் ஒரு நாடு வளமாக வாழ இயலும். இல்லைன்னா நாசமாக தான் போகும். இப்போ நாடு வந்து நாசமாக போகிற வேலையைத்தான் மோடி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு வந்து ட்ரம்ப் வந்து 50% போட்டதை இன்றைக்கு நிலையில் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி லாஸ். இன்றைக்கு நிலைக்கு 1,00,000 கோடி லாஸ். இதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம நாட்டு மக்களுக்கு இருக்கான்னா இல்லை. ஏற்கனவே டிசிஎஸ்சில் ஒரு 12,000 பேரை வேலைக்கு போன மாதம் நீக்கிட்டான். இப்போ கிட்டத்தட்ட திருப்பூரில் 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு. திருப்பூர், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், இந்த மாவட்டங்கள் மட்டும். இனி அடுத்து எதுக்கு வரும்? அடுத்து சாஃப்ட்வேருக்கு வரும். அப்படி சாஃப்ட்வேரில் வந்தால் இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனி ஓஎம்ஆரில் தான் ஃபுல்லாக ராஜீவ்காந்தி சாலையில் இதுதான் நடக்குது. இனி அது பூரா பாதிக்கப்படும். ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வியும் அது பாதிக்கப்படும். ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஈசி இந்த மாதிரி பாடத்திட்டங்களை தான் எடுத்து படிக்கிறாங்க. அப்போ இதுவும் பாதிக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரதமர் வந்து, ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு வந்ததுனால தான் அவருடைய கல்வியே வந்து கேள்விக்குறியாக எங்கேயா பார்த்துருக்கோமா? அதில் ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, அவருடைய கல்வி அது ரகசியமானது, தனிப்பட்டது, அதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். எப்படி தேர்தல் கமிஷனில் எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது நம்ம குவாலிஃபிகேஷன் என்னது படிச்சிருக்கோன்னு சொல்கிறோம், அதில் சர்டிஃபிகேட்டை ஃபைல் பண்ணுறோம், காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இவ்வளோ சொத்து இருக்குது, அசைய சொத்து இருக்குது, அசையா சொத்து இவ்வளோ இருக்குன்னு நம்ம கொடுத்து தானே நம்ம தேர்தல் கமிஷனில் நிற்கிறோம். அப்படி தேர்தலில் நிற்கும்போது இதை எப்படி தனிப்பட்ட சொந்ததாகும்? அப்போ ஒரு ஃப்ராடு பண்ணுறதுக்கு கல்வியிலேயே நீ இவ்வளோ படிக்கலைன்னா அது வேற பிரச்சனை. இப்போ நம்மளுடைய பெருந்தலைவர் வந்து படிக்கல, அவர் 5ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ தான் படித்தார். அதனால படிக்கலைன்னா யாரும், அவர் கர்ம வீரர் காமராஜர்னு சொன்னோன்னா எப்படி சொன்னோம்? கல்வி அறிவே இல்லை, கல்வி அதிகமாக கற்றுக்கொள்ளலை. ஆனாலும் அவருடைய அந்த டைனமிக், அந்த நினைவுகள் எவ்வளோ அருமையாக பண்ணார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுமா, அதாவது ஒரு ஊரில் என்ன பண்ணியிருக்கான், டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கான். அவனுக்கு முத நாள் வரலையும் வரும்னு எதிர்பார்த்துருக்காங்க, வரல. அது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை வேறு மாதிரி ஒரு உயர் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு போயிடுச்சான். உடனே இவங்க வந்து தலைவருக்கு தெரிய வந்த உடனே கூப்பிட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் கொண்டு வர சொல்லி கடைசியில் இந்த குழந்தைக்கு தான் அட்மிஷன் கொடுத்தாராம். அதுக்கு வேற மாதிரி என்னால் அது கரெக்டாக சொல்ல இயலை, மறந்து போச்சு. இல்லை, இது வந்து தாத்தா கிட்ட வந்து கோப்புகள் கொடுக்கும்போது அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அத்தனை கோப்புகளில் சரி பார்த்து உடனே சைன் போட்டு கொடுத்தாங்களாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதில் வந்து தகப்பனார் பெயர் வந்து பெயராக எழுதப்படலை, கை நாட்டாக இருந்தது. அதனால வந்து
இது கூடாது. அடுத்து வந்து வர ஜெனரேஷன் வந்து ஒரு கல்வி தரம் இருக்கணும். ஒரு கல்வின்றது வந்து அந்த நாட்டுக்கும் அந்த குடும்பத்திற்கும் கொடுத்தா அடுத்த கட்டம் உயரும் அப்படிங்கிறது தான் அவர் நினைச்சார். அப்படின்னும் போது அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில தான் இருந்தாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் அவரை வந்து கல்வி தந்தைன்னு நம்ம சொல்றோம். இப்போ இவர் மட்டும் 3 பிரதமரை தேர்ந்தெடுத்தார். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டில் பிறந்து, நான் அதாவது எனக்கு முன்ன ஜெனரேஷன் அவர், எனக்கு முந்தினது அவரெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் கட்சி பண்ணும்போது எங்கள் உறவினர் ஒருத்தர் கிருஷ்ணசாமி நாயுடுன்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து இவரும் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் சைக்கிள் ஓட்டுவார், இவர் பின்னாடி அரிக்கன் லைட் எடுத்துக்கிட்டு இவர் சைக்கிள் பின்னாடி போகிறத நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன்னா இதில் படத்தில் பார்த்துருக்கேன், ஏன்னா நான் இதை பிறக்கவே இல்லை. அப்படியெல்லாம் போய் அந்த அரிக்கன் லைட் வெளிச்சத்தில் வச்சு தேர்தல் பரப்புரையெல்லாம் பண்ணி அப்போ ஜெயிச்சு வந்தார். எப்படியோ அவங்க பெரிய அளவில் வந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த பிரதமர் கல்வி இல்லாமல் தானே வந்தார். நான் படிக்கலைன்னு சொன்னால் யார் ஒன்று என்ன சொல்ல போகிறோம்? படிச்சிருக்கேன்னு சொன்னால் உண்மையை சொல்லு, படித்தேன்னா படித்தேன்னு சொல்லு, படிக்கலைன்னா படிக்கலைன்னு சொல்லு, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அது எதுக்கு நீதிமன்றமே அவங்களுக்கு வக்காலத்து வாங்குது பாருங்க. அப்போ அதான் நான் போன சேனலில் சொன்னேன் உங்களுக்கு, 85 விழுக்காடு ஜட்ஜஸ் வந்து இப்போ நியமித்த ஜட்ஜஸ் மட்டுமே எல்லாமே கொலிஜியத்திலிருந்து வந்த ரிப்போர்ட்டு எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ். அப்புறம் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி இந்த நாட்டுல சரியான நீதி எப்படி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னாடி தெள்ள தெளிவாக சொல்கிறார், இன்னும் 50 ஆண்டு காலம் பிஜேபி RSS இதுலதான் இருக்கும், ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த கான்பிடென்ட்ல அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறத மக்களாகிய நம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சாத்தியம். ஸோ ஒரு ஓட்டு திருடு அப்படிங்கிறது வந்து ஒரு மிஷின் வழியாகவும் சரி, மற்றபடி வேற எந்த வழியிலனாலும் இதை வந்து சாத்தியம் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? இப்போ கோர்ட்ல வந்து நம்ம விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ண கேண்டிடேட் வேற ஒருத்தவங்க, ஆனால் வந்து அவங்க பேரை அறிவிக்காம தோத்து போனவங்களை வந்து இது பண்ணி அவங்க இன்னும் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ தேர்தல் ஆணையம் மக்கள் ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுபோல எத்தனை இடங்கள்ல இவங்களோட கைவரிசையை காமிச்சிருப்பாங்க. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அடுத்தும் இவர் வந்திருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க இதன் வழியாக மட்டும்தான் அப்படிங்கிறது இது நிஜம். இதை நிஜமாக்க மக்கள் மத்தியில வந்து கொண்டு சேர்த்தவர் ராகுல் காந்தி. இப்போ ஒரிஷா சீஃப் மினிஸ்டர் பட்நாயக் வந்து கண்டினியூவாக அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இந்த முறை அவர் தோற்றுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மால் ப்ராக்டிஸ், இந்த ஓட்டர் லிஸ்ட்டு மால் ப்ராக்டிஸ்னால தான் அவர் தோற்று போயிட்டார். புரியுதுங்களா? இல்லைன்னா அவங்க தோற்றுருக்க இயலவே இயலாது. அதனால் தேர்தல் கமிஷனை இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இதை வந்து அவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது மக்கள் மத்தியில் பெரிய ரெவல்யூஷன். இருக்க டெக்னாலஜில எல்லாருக்கும் வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படின்னு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய டெக்னாலஜில இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சாத்தியக்கூறுன்னு எடுத்துக்க முடியுமா? கவர்மெண்ட்ன்றது இவங்க கையில இருக்கு அப்படின்னும் போது இவங்க செய்யறதுதானே சரி. இப்போ வந்து எல்லார் பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு போட்டிருக்காங்க பேருன்ற இடத்துல, அட்ரஸ்ன்ற பேரையும் ஒரே மாதிரி. அவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் சர்ச் எடுத்து பார்த்த விஷயத்துல வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோவை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, அதையே தள்ளி வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு நபரே 4 வாட்டி ஓட்டு போட்டதும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்தாருக்கு 3 தலைமுறையாக இருந்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வீடு தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அத்தனை வீட்டில் வந்து இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 86 பேர் வந்து கொண்ட 10 பேர் 10க்கு 10 இருக்க ரூம்ல 86 பேர் எப்படி ஓட்டு போட முடியல? அதுல இன்னொரு விஷயம்டா, அந்த அப்பாங்கிற ஆளுக்கு வந்து 49 வயசு. அதுவும் வந்து அது 49 வயசு இருக்கவங்க எப்படி 2 தலைமுறையே அவங்க பார்த்திருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை வந்து எப்படி அப்போ பையனுக்கு வந்து 65 வயசு. இது வந்து ரெண்டாவது அவங்க ட்வின்ஸா பெற்றிருந்தாலும் 3 குழந்தையா பெற்றிருந்தாலும் எப்படி சாத்தியம்? 86 பிள்ளைகள் பிறந்த இடத்தில் 10க்கு 10 இடம் அப்படின்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ முழுக்க அடிச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த காலத்துல படிப்பறிவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றதை வந்து புரிந்து கரெக்டாக அதை கையாண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீகார் மாநிலத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வாக்காளர் திருத்த பட்டியலில் இருந்து ஒரு 6 லட்சம் பேர் வெளியேற்றிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க இருக்கிறதுனால 2026 தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்படும், இவங்களால ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா இதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காலக்கெடு கொஞ்சம் தான் இருக்கு. இதுக்கு எல்லாருக்குமே ஓட்டுரிமை வழங்கப்பட்டு அவங்க எல்லாமே ஓட்டு போட்டு ஆகணும் அப்படிங்கிறத வந்து இப்ப சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் சாத்தியமானால் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் தானே கிடைக்கும். என்னதான் குளறுபடி பண்ணாலும் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க. இது பதில் சொல்லி தானே ஆகணும். இது வரைக்கும் மௌனம் தானே சாதிக்கிறாங்க. இதை பத்தி எதுவுமே பேசலையே. உச்ச நீதிமன்றத்தில் நான் கொடுக்க இயலாதுன்னு சவால் விட்டாங்களே. நாங்கள் தேர்தலில் எங்களுடையதை வந்து உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தேர்தல் ஆணையம் கண்டித்த உடனே தான் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு தரேன்னு சொன்னானுங்க. சரியா? இப்போ டேட்டா பேஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது, எல்லாம் இதில் இருக்குது. நம்ம டேட்டா பேஸஸ் நம்ம அந்த அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா அந்த மெமரி இதெல்லாம் இருக்குமில்ல, அந்த இதில் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணான், நம்ம ராகுல்ஜி கேட்டதுக்கு லாரியாக கொண்டுட்டு போய் பேப்பரை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறான். அப்போ எந்த அளவுக்கு, ஏன்னா அதெல்லாம் யாரும் அவங்க செக் பண்ண மாட்டாங்க, தரவுகளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு லாரியில் ஏற்றி கொண்டு இறக்கியிருக்கான். ஏன் இதை வந்து ஹார்ட் டிஸ்கில் இப்போ ஏற்றி ஒரு ஹார்ட் டிஸ்கை கையில் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவங்க ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணாக்க கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் பண்ணி ஒரு 100 கம்ப்யூட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்க காலத்தில் இந்த பேப்பரை கொடுக்குறான். அதை அவர் நல்லா நல்லா பண்ணிவிட்டாரு. ஒவ்வொரு பூத்துக்கும் இந்த 4 பேரை 5 பேரை போட்டு எல்லாத்துக்கும் செக் பண்ண வச்சதுல தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி குஜராத்ல குஜராத்லயும் நேற்றுக்கு ராகுல் பேசியிருக்காருமா. நேற்று பேசுனது நான் கேட்டேன். குஜராத்லயும் நிறைய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு. கண்டிப்பா குஜராத் கவனிச்சாது. குஜராத்லயும் நடந்திருக்கு. ஆனா அங்க தோல்வி தழுவி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து வெளியே வராத அளவுக்கு எந்த அளவுக்கு கையாளணுமோ கையாண்டிருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராலன்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 ஓட்டுகள் வந்து போன எலெக்ஷன்ல நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அது பிஜேபி வந்து குறைஞ்சது ஒரு 35,000 தான் அவங்க ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படியே வந்து 1,85,000 ஓட்டுகள் வந்து பிஜேபி வந்து எடுத்திருக்கா மாதிரியும் 1,35,000 32,000 எப்பொழுதும் போல எங்க எடுத்திருக்குது. ஸோ எங்களோட சரிவு வந்து அதுல இல்லை. ஆனாலும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்றதுக்கு இத்தனை ஓட்டுகள் வந்து ஃபேக்கான ஒரு நபர்களை அதில் வந்து ஆட் பண்ணி முழுக்க வந்து எதுவுமே போட்ட இது கிடையாது. அவங்களாம் வந்து கவுண்டிங் கூட்டி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயே வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது தான் 25,000 ஓட்டு 35,000 ஓட்டு வந்து அதிகப்படியாக வரும்போது தான் சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிச்சது. அப்போ யாருன்றது அதை பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது ஒரு குடும்பத்திலையும் இத்தனை பேர், இறந்தவர்கள் எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னவங்களும் நேரடியாக போய் ராகுல் காந்தி அவர்கள் வந்து டீ குடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இறந்தவங்களுக்கு கூட நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் வார்த்தைகள் இல்லை, பதில் இல்லை. யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கும் பிஜேபி அவர்களும் சரி, மத்தியில் இருக்கும் அவங்களும் வந்து இது வரைக்கும் அதுக்குண்டான தகவலை வந்து சரி வர வந்து மக்கள் மத்தியிலும் சரி பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கல. உச்ச நீதிமன்றத்துக்கும் விளக்கம் கொடுக்கல. இல்ல மகாராஷ்டிரால மட்டும் 1 கோடி பேரை சேர்த்திருக்கான். இந்த இதுக்கு அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையில 1 கோடி பேரை சேர்த்து தான் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கான் பிஜேபி. இப்போ அங்கே ஆட்சி அமைச்சிருக்கு. சரியா? அப்போ எந்த அளவுக்கு ஊழல்ங்கிறது ஒன்றிய அரசு வந்து பணத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 16 லட்சம் கோடியை வந்து வஜா பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு வராக்கடன் சொல்லி நீக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 22 லட்சம் கோடி வந்து அது வந்து வரலைன்னு சொல்லி இப்போ அதுக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுவும் வஜா பண்ண போகிறோம். 2வது வெறும் 52 கோடி தான், 52 லட்சம் கோடி தான் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த கடனே. அது ஆட்சி பண்ண காலத்தில் இருந்தே, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்தே, நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே 52 லட்சம் கோடி தான் கடன். அந்த 52 லட்சம் கோடி கடனுக்கு இன்னைக்கு வந்து 173 லட்சம் கோடி கடன். 173 லட்சம் கோடியில் இந்த 50 லட்சம் கோடியை 52 லட்சம் கோடியை கழிச்சுட்டா மீதம் எவ்வளோ வருது பாருங்கள். இவ்வளவு கோடிகள் வந்து கடன் இருக்குது. அப்போ இந்த நாடு எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லாத அதானியும் அம்பானியும் அந்த காலத்தில் பெட்ரோல் பங்க்கில் வந்து வேலை பார்த்ததாக சொல்லுவானுங்க அம்பானி. இன்றைக்கி அந்த குடும்பம் பெரிய அளவில் தலை தோங்கியிருக்கு. இன்றைக்கி அதானி அதே நிலைமை தான். ஒரு ஏறக்கூடிய இந்த குஜராத்திகளுக்கு மட்டுமே ஒரு 10 குஜராத்திகளை வாழ வைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவை கடன்கார நாடாக ஆக்கியிருக்கான். இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழகத்திலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன தேர்தலில் வந்து நாங்கள் கூட்டணியே இல்லைன்னு சொல்லி இந்த தேர்தலில் ஏதோ அவங்களுக்கு கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நாசமாக போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அடைக்கலம் கொடுத்து
கொடுத்ததே தப்புன்னு நான் பேசுகிறேன். ஏன்னா அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் வந்து பிஜேபியினுடைய தலைவராக இருந்து அவங்க பேசுனாங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஐபிஎஸ் இது கிடைக்கிறதுக்கே இப்போ ஒட்டு மொத்தமாக கபாலீஸ்வரம் பண்ணி வச்சுட்டாம்மா. 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுடைய வேலை ஆர்எஸ்எஸ் கம்ப்ளீட்டாக ஊடுருவிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக ஊடுருவி அவங்க இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் அவங்க பிஜேபி கட்சிக்காரன் பண்ணலை, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. ஆமாம், எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை தான். ஏன்னா அங்கே கட்சிக்காரன் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு தருவேன், அவன் எங்கே வந்து இந்த வேலையை உட்காந்து பார்க்க போகிறான், இதெல்லாம் அவங்க பண்ணது தான். அது தேர்தல் கமிஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு இப்போ பெரிய டீம் தான். நான் தான் சொல்லியிருக்கேனே 4 சபாக்கு நானே முடிச்சிருக்கேன்ல. ஸோ அதனால் எங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் மால் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படிங்கிறது. அது மாதிரி பண்ணிட்டான், போகட்டும். நல்லா நாடு நல்லா இருந்தால் பரவாயில்லையே, நாசமாக போனதுனால தானே இந்த பிரச்சனை. இப்போ நாடு நல்லா இருக்குது சுபிட்சமாக இருந்தாக்கா யார் என்ன இவங்களை கண்டுக்கவே போகிறதில்ல, எக்கடை கட்டு போங்கடான்னு விட்டுறலாம். அப்படி இல்லாமல் போச்சாடாமா. அதனால் இது வந்து நமக்கு வந்து திரும்ப நாங்கள் எல்லாம் பதிவு பண்ணுறது என்னன்னா, மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு இளைஞர், ஒரு ராகுல் காந்தி வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து ஒரு மனிதனாக இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நம்ம இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை, அந்த சைடில் இருக்கவங்களும் வரணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உனக்கு நிலைமை அதுதானே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீ நிற்கிற, தமிழ்நாட்டில் சப்போஸ் நீ ஜெயிச்சு நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதியிலையும் சரி, உங்கள் கட்சி நிற்கக்கூடிய தொகுதிகள்லையும் இவங்களுடைய ஓட்டுக்களை அதிகமாக பதிஞ்சு அவங்கள வந்து உங்களுக்கு ஓட்டு வராத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இவருக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறது சரிபாதி. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா 2 பேரும் சரிபாதியாக நிற்க போகிறாங்கன்னு தான் பேச்சு அடிபடுது. ஆமாம், அவங்க உங்களுக்குள்ள வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துங்க, என் கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேங்கிற மாதிரி வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எடப்பாடியை தோக்கடிச்சிட்டு ஈஸியாக இவங்க எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டான்னா ஆட்சி இவன் தான் அமைப்பான். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு காலுக்கு தப்பி தவறி ஆட்சிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோ, இப்போ மகாராஷ்டிரா என்னாச்சு, ஊபி என்னாச்சு, பீகார் என்னாச்சு, அதே தான் கதை. நம்ம நாடு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து மத்திய அரசு சுங்கச்சாவடிகள்ல கட்டண உயர்வு வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து குறைக்கல, பழையபடி வந்து மாத்தல அப்படின்னா ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். நிறைய இடங்கள்ல வந்து அது கூடாதுன்றதை பதிவிட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட மெத்தன போக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் தடுத்து நிறுத்தும் அளவுக்கு, அதான் சொல்கிறேன்ல, எல்லாத்துலேயுமே குளறுபடி, எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தான் அப்படிங்கிறதுல வந்து இருக்காங்க. தட்டி கேட்டால் அது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம பேசினாலும் அந்த பேச்சு எடுபடுமா அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். மக்கள் வந்து இதை கேட்குற களம் இறங்குற காலம் சிறிதளவு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு யங்ஸ்டர்ஸ் இல்லை எல்லாருமே களமிறங்கினால் மட்டுமே இது சாத்தியமாகும். இல்லை அப்படின்னா சொன்னது போல் அடுத்தடுத்த மாநிலங்கள் நடக்கிற விஷயம் கூடிய விரைவில் நம்ம மாநிலத்திலும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை விழிப்புணர்வோடு மக்கள் பார்த்தால் மட்டுமே நிச்சயமாக இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து சொன்னது போல் நமக்கு என்ன நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட விஷயங்கள், நம்மளோட நாட்டோட இன்னும் சுதந்திர காற்றை எப்படி சுவாசிப்போன்றது தெரியல. ஒரு விஷயத்துக்கும் அவங்கள நாடி நிற்கிற மாதிரி இருக்கும். அடிச்சுட்டு சாவான். நேற்று டெல்லியில் ஒரு சிங்கை வந்து கண்ணு முன்னாடியே அடித்து கொள்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அப்போது எதை நோக்கி போகுது? ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கும் இல்லை, ஒரு ஆணுக்கும் இல்லை அப்படின்னு, மக்களுக்கு இல்லை அப்படின்னும் போது நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னும் போது இதுக்காகவா பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் நாட்டை? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் விழித்திருக்கணும். இது அப்படியே தொடர்ந்தால் மறுபடியும் எல்லாருமே நிச்சயமா இது வந்து 100% உண்மை. இப்போ சொன்னது போல கூட்டணியில் 2 பேரும் சரிசமமாக வந்து இவங்க கூடுதலான விஷயங்கள் இதே மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையம் செஞ்சு இவங்க இந்த மாதிரி குளறுபடி பண்ணாங்கன்னா எந்த மக்கள் எங்கே போய் முறையிடுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து நம்ம களம் இறங்கும் போது அப்போ நம்ம என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம்? இப்போ எல்லா இடத்துலையும் கை வைப்பாங்க.
அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? ஆனா ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு போல் இதில் இறங்கினால் நிச்சயமாக இதற்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட இல்லை, அதான் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நோக்கி தான் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ராகுல் தலைமையில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் நடத்தி ஆகணும். இப்போ பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நடக்கணும். ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து சோசியல் சர்வீஸ் தான் பண்ணுதுங்கிறது. சோசியல் சர்வீஸ் மகாத்மாஜியை சுட்டு கொண்டது சோசியல் சர்வீஸா? எத்தனை பேரை சுட்டு கொண்டான்? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் சவாக்கர் அங்கேருந்து அந்தமான் சிறையிலேருந்து 5 முறை கடிதம் எழுதி கொடுத்து 5ஆவது முறை தான் அந்த கடிதத்தை வாங்கிட்டு அந்த ஆளை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சான். இந்த மாதிரி கண்டிஷன் பேரில் இந்த மாதிரி நான் எய்த்து பேச மாட்டேன், அது எந்த இடத்துலையும் செயல்பட மாட்டேன் அப்படின்னு பேசி தான் வெளியில் வந்தான். அவங்களுக்கும் நாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இந்த 3 முறை ஆர்எஸ்எஸ் வந்து இது வந்து என்ன மாதிரியான இயக்கம், இதுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இன்னும் டெல்லியில் வந்து கம்பீரமாக 150 கோடி மதிப்பிலான கட்டிடம் எழும்பி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, உங்களுக்கு நல்ல நூலகங்கள் இருக்குது, என்ன புத்தகங்கள் வேணாலும் தேடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஒரு நம்ம இந்தியாவின் தலைநகரத்தில் வந்து எழும்பி இருக்கு அப்படின்னும் போது இது எதை நோக்கி போகுது? அதான் நான் தான் சொல்கிறேனே, 16 லட்சம் கோடி வஜா பண்ணியிருக்காமா. 16 லட்சம் கோடி வஜா பண்ணாக்க அவன் வந்து அதுலேயும் சொல்லியிருக்கான், ஒருத்தன் வந்து பணம் கட்ட முடியலன்னு எல்லோ நோட்டீஸ் கொடுத்தவன் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை கொடுத்துருக்கான். எப்படி நன்கொடை வந்தது? இதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு நம்ம எம்பிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன், என்னை கிளாஸ் எடுக்க சொன்னால் கூட நம்ம தமிழ்நாட்டு எம்பிகளுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் இப்போ எடுத்து, அதாவது ஒரு சின்ன பொறி தட்டினா அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக பார்லிமெண்ட்டில் பதிவு பண்ணணும்ல. ஆனால் பார்லிமெண்ட்டில் பேசுகிற செய்திகள் என்னமோ நமக்கு வர்றதில்லை. பட் இருந்தாலும் அதை வெளியில் பப்ளிக் மீட்டிங்கில் போட்டு 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 பேசணும்டா. எப்பயுமே வந்து எறும்பு ஊற ஊற இரும்பு தேயுன்னு பழமொழி. அது மாதிரி நம்ம சொல்ல 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 தான் மக்களுக்கு தெரியும். என்ன 16 லட்சம் கோடி நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன், 16 லட்சம் கோடி 16 லட்சம் கோடின்னு. யாராவது பேசுகிறாங்களா? பேசலை. நான் பேசுகிறது வந்து பார்லிமெண்ட்டில் கொடுத்த செய்தி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசின விஷயம் அது. சரியா? அதையே யாரும் பேச மாட்டேங்க. நான் கேட்டால் நீரவ் மோடியே என்ன 1500 கோடி, அந்த 1500 கோடிக்கு நாங்கள் 14 நாங்கள் அவனை இப்போ இன்டர்போல்லேருந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் நீ வந்து உடனே இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 11-12 வருஷம் ஆக போகுது. நீ பிடிச்சி கொண்டு வந்து அவன்கிட்ட அந்த வசூல் பண்ணியிருக்கலாம்ல அந்த பணத்தை. அவன் பிரதர் வந்து அவன் வைர வியாபாரியாக இருக்கான்ல லண்டனில், அவனையும் பிடிச்சி கொண்டு வந்திருக்கான்ல. அவன் ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருக்கான், 60,000 கோடி என்னமோ வாங்கியிருக்கான். என்ன பாருங்க, அதாவதுமா இந்த ஒன்றிய அரசு வந்து காசு கமிஷன் கொடுத்தா போதும். நான் பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கும்போது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான் என்ஹெச்சுக்கு வந்து மினிஸ்டராக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு கார் கொடுக்கணும். அது நான் சொல்கிற ஆளுகளுக்கு நீங்கள் அந்த கான்ட்ராக்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட ஒரு நான் 10% கமிஷன் வாங்கினா இவங்களுக்கு எல்லாம் கார் கொடுத்துர்லாம். அதுக்கு டிரைவர் போட்டு பெட்ரோல் போட்டு அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வந்து அந்த மாவட்ட அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை போட்டோம்னா அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு. நோ 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 ஐ கிவ் எ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேர்மை. கந்தூரின் பேருமா அவர், அந்த இராணுவத்தில் கேப்டனாக வாஜ்பாய் ஆட்சியில். வாஜ்பாய் ஆட்சியில் அவ்வளவு ஒழுக்கமாக தான் ஆட்சி பண்ணார் அந்த ஆள். எனக்கு அதனால் வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ தலைகீழாக மாறி போச்சு. அதாவது 4 பெரியவங்க, அதாவது அதானி அம்பானி இந்த மாதிரி இருக்க ஒரு 4 பேரை வளர்ப்பதற்காக மட்டுமே இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? எத்தனை தள்ளுபடி அவங்களுக்கு, அவங்க வாங்கின கடன்களுக்குலாம் வந்து அதிகப்படியான கடனையும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால கட்ட முடியலன்னாக்கா அந்த கடனையும் சேர்த்து அவங்க கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குது? மக்களோட வரி பணம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வீடு வாங்கணும்னாலும், ஒரு கார் வாங்கணும்னாலும், ஒரு பைக் வாங்கணும்னாலும் அவனுக்கு எவ்வளோ ஒரு கேள்விகள். இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு, அது இல்லைன்னா அவனுக்கு அதுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவனை எந்த அளவுக்கு நசுக்கிறாங்க. அவனை எங்கே ஓடி போயிருப்பானா? இதனால் எத்தனை தற்கொலைகள் நடந்துச்சு, விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறது எப்படி. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவங்களோட நினைப்பு என்னன்னா, இந்த ஒரு 4 பேர்கள் மட்டுமே வாழ்ந்தால் போதும், இவங்க 4 பேர் கொண்டது தான் இந்த இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் மட்டுமே, மக்கள் விழித்திருந்தால் மட்டுமே இதற்கு ஒரு தெளிவான ஒரு
விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால வந்து இது அரசியல் தலைவர்கள், எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், இவங்களுக்கு மட்டும்தான் சாரும் அப்படிங்கிறது கிடையாது. தனி ஒரு நபராக ஒரு குடிமகனுக்கும் இந்த பொறுப்பானது உண்டு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால வந்து மற்ற விஷயங்களை நம்ம பார்க்க தவறினாலும் அரசியல் கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணணுன்றதை நம்ம யோசிப்போம். ஸோ சில பேர்கள் மட்டும் இந்த மாதிரி பேசிட்டு கடந்து போகிறது கிடையாது. எல்லாருக்கும் இந்த பொறுப்பானது உண்டு அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்பப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசியல்ல ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாங்க, ஆல்ரெடி இவ்வளோ சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பேசுறாங்கன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அது இல்லைன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஃபீவர் சொல்லுவாங்க. ரெண்டாவது பேச்சுவார்த்தைகள் கூடுதலாக இருக்கும். அப்போ அவங்கவுங்க விமர்சனங்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பேச தான் செய்வாங்க. யாரோட கூட்டணி வச்சு அடுத்த கட்டம் எப்படி மூவ் ஆகி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல். ஸோ அப்படின்னும் போது இப்போ புதுசாக வந்திருக்காரு விஜய் அவர்கள். அவருக்கு வந்து 2 மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இருக்கும்போது இப்போ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட விஷயம். ஆனால் இதில் வந்து கூடுதலாக இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தலைமையில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். அதனால அவங்க எடுக்கிற முடிவு தான் முடிவாக இருக்கும். அதனால இது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இதை எடுத்து சொல்லுவோம். இதை பற்றி உங்களோட கருத்தையும்? இல்லைம்மா, அதாவது அவங்க சொல்கிறது நியாயமான சொல்கிறாங்க. அது நியாயமாக இருக்கும்போது நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா அவங்க எங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க இல்லைங்கிறது அது வேறு விஷயம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் திமுகவை விட்டு வேறு வெளியில் போக முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்கோம். இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு சின்ன ஒரு பொறி விலகுனா கூட அது ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து அதிக சீட்டுகள் திமுக கொடுக்கல, அந்த ஒரு விஷயத்துக்காக அதை விட அதிகமாக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீட்டுக்காக இங்கே பாலிடிக்ஸ் இல்லை. திமுக தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் திமுக. அந்த மைண்ட் செட்டப்புக்கு வந்துருங்க. ஏன்னா இங்கே நடக்கிறது காமராஜர் ஆட்சின்னு நாங்கள் சொல்லலை. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த மறைந்தவர் வந்து சொல்லிட்டு போனார். சரியா? அதனால் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு அப்படி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது வந்து சீட்டுக்கு வந்து பேரம் பேசுகிற அளவுக்கு இல்லை. கேட்பாங்க, யாராக இருந்தாலும் ஒரு 50 சீட்டு தர்றோம், 25 சீட்டு தர்றோம்னா எங்களுக்கு 10 இன்னும் ஒரு 5 கொடுங்க, 10 கொடுங்க அப்படின்னு கேட்கறது தானடா. அது பேச்சுவார்த்தையில் அது முதலமைச்சருக்கும் அது ராகுல் காந்தி முடிவு பண்ணுறது தான் முடிவே தவிர இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க முடிவு பண்ணுறது இல்லை. இது காங்கிரஸை பொறுத்த மட்டும் காலங்காலமாக, ஏன்னா நானும் காங்கிரஸில் இருந்து வந்தவன், ஆகையினால அது எல்லாமே அவங்க போய் ஃபார்மாலிட்டிக்கு இவங்கள போய் பேசிட்டு வர சொல்லுவாங்க, இவங்க போய் பேசிட்டு வருவாங்க. இவங்க வெற்றி வாய்ப்பு தொகுதியில் கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. கொடுத்துட்டு வந்த உடனே அந்த தொகுதியில் வந்து யார் யாரெல்லாம் எப்படி நிப்பாட்ட போகிறீங்கன்னு ஒரு லிஸ்ட்டும் கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை தொகுதி கொடுக்கலாம் வைக்கலாங்கிறத இவங்க முடிவு பண்ணுவாங்க. மேற்கொண்டு அங்கே போய் ராகுல்கிட்டையோ அல்லது மேடத்துக்கிட்டேயோ சொல்லி மேடம் வந்து இன்னொரு 2 கொடுங்க. போன முறை நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கும் போது கூட அப்படி தான் ஆச்சு. மேடம் சொல்லி தான் திரும்ப ஒரு 2 தொகுதி கொடுத்தாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ ஃபுல் மெஜாரிட்டி இல்லை. காங்கிரஸு எம்எல்ஏக்களை வச்சு தான் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். சரியா? அப்போ 96 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா கோஷம் போட்டுச்ச. அன்றைக்கி யார் ஆட்சி வெளியிலேருந்து யார் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா? காங்கிரஸ் தானே ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அதான் சொல்கிறேன், காங்கிரஸ் வேறு நாங்கள் வேறங்கிறது இல்லை. இது வாய்க்கு பத்தாமல் பேசுகிறான். அந்த ஆள் வந்து எப்படியாவது இதை வந்து என்ன பண்ணான் யோசிச்சு பாருங்கள். திருமாவளவனை வந்து கூப்பிட்றதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சான். அங்கேருந்தே வேலை பார்த்தான் ஆதவ அர்ஜுனன். அதுக்கப்புறம் அவன் பேரில் நடவடிக்கை எடுத்த உடனே அவன் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் பொறி வச்சு 1000 கோடி கொடுத்துட்றேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானுங்க. நீ 1000 இல்லை 5000 கோடி கொடுத்தாலும் நான் திமுக விட்டு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, வேறு ஏதாவது போட்டால் சரி காங்கிரஸுக்கு வலை வீசுவோம் அப்படின்னு காங்கிரஸுக்கு வலை வீசுகிறான். காங்கிரஸில் வலை வீசுனா காங்கிரஸில் இங்கே, அதாவது இது மாநில கட்சி இல்லைடா, இது அகில இந்திய கட்சி. ஆகையினால அவங்க என்ன பேசினாலும் ராகுல் வந்து
ஸ்டாலினை வந்து ஒரு அண்ணனா தான் நினைக்கிறாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு நேற்று இல்லையே, யோசிச்சு பாருங்க. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு என்னைக்கு கலைஞர் சொன்னாரோ இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அன்னைக்கே. சரி, இவங்க இவ்வளோ பேசுகிறானுங்களே இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பு, இந்த நாட்டுக்காக உயிர் விட்டது யாரு? எந்த குடும்பம்? இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு கொன்னாங்க, ராஜீவ் காந்தியை கொன்னானுங்க, 2 பேர்த்தையும் பாட்டியையும் தந்தையும். அதுக்கு இன்னும் அவங்க பண்ண சதியில் தான் சஞ்சய் காந்தி கூட இறந்து போயிட்டாருன்னு எனக்கு தகவல் கிடைக்குது. அப்போ ஒரு குடும்பமே வந்து அழிஞ்சு போச்சிரு. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்தால் தானே அது நல்லதொரு ஆட்சி கொடுக்க முடியும், மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க இயலும். யோசிச்சு பாருங்கள். பார்ப்போம், காலங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.